வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நாம் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்றதை பொறுத்து ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வரிசலாக ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய யோகங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு 5 யோகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசுமான் யோகம், புஷ்கல யோகம், சுபமாலா யோகம், அசுபமாலா யோகம், லட்சுமி யோகம், கௌரி யோகம். இந்த அசுபமாலா யோகம் அப்படிங்கிறத நான் எழுதலை, இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசுமான் யோகம் அப்படிங்கிறது சுப கிரகங்கள், நம்மளுடைய லக்னத்துக்கு சுப கிரகங்கள் இருக்காங்க இல்லையா, குரு, புதன், சுக்கிரன் மற்றும் வளர்பிறை சந்திரன். இந்த நால்வரும் ஒரு லக்னத்துக்கு உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உபஜய ஸ்தானத்திற்கு 3, 6, 10, 11 அமர்றாங்க அப்படின்னா அது வசுமான் யோகம். அது லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், சந்திரனுக்கும் எடுத்துக்கலாம். இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு செல்வ நிலை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு தனவான், பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல்வந்தர் ஊருக்கு இப்போ வராரு அப்படின்னா அதை எப்படி சொல்லுவாங்களோ அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புஷ்கல யோகம். இந்த புஷ்கல யோகம் அப்படிங்கிறது லக்னாதிபதி சந்திரன் நின்ற ராசி அதிபதி. அதாவது லக்னம் குறிக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா, அந்த லக்னத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். அதே மாதிரி சந்திரன் நிற்கிற இடத்துக்கு அந்த ராசியினுடைய அதிபதி கேந்திரத்தில் இருக்கலாம். அதே மாதிரி அந்த இருவரும் அதி நட்பு ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது ராசியில் நட்பாக வர்றது, அதே மாதிரி கோச்சாரத்துலேயும் நட்பாக வரக்கூடிய வீடுகள் அதி நட்பு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிக நட்பு கொண்ட ராசியில் லக்னாதிபதி மற்றும் சந்திரன் என்ற ராசி அதிபதி அமர்ந்து லக்னத்தில் ஒரு சுபர் அமர்ந்து பலம் பெற்றால் இந்த புஷ்கல யோகம் அப்படிங்கிற யோகம் ஏற்படும். இந்த புஷ்கல யோகம் ஏற்படுது அப்படின்னா அந்த புஷ்கல யோகத்தில் பிறந்தவருடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கீர்த்தி உள்ளவனாக இருப்பான், நல்ல ஒரு அந்தஸ்து உடையவன், நல்ல ஒரு புகழ் உடையவன். அதே போல் பார்த்தீங்கன்னா அவரை சொன்னால் அப்படின்னா ஒரு 4 பேருக்காவது தெரியும். அந்த அளவுக்கு பேர் புகழ் பெற்ற ஒரு நபராக இருப்பார். அந்த ஒரு ஏரியாவில் வசிக்கிறாரு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கிறதுக்கு இந்த புஷ்கல யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல முறையில் வேலை செய்யுது. அப்போது இந்த யோகங்கள் நல்ல முறையில் ஒரு ஜாதகத்தில் ஏற்படணும், வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் அஸ்தங்க தோஷம் அடையக்கூடாது, திதிசூன்யம் அடையக்கூடாது, பாதகஸ்தானம் அடையக்கூடாது. அதே போல் ராகு கேதுவினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தாதான் ஜாதகத்திலிருந்து புலப்படக்கூடிய யோக நிலைகள் அந்த தசாபுத்தி காலங்களில் ஜாதகருக்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், சுபமாலா யோகம் அப்படின்னு இருக்குது. இந்த சுபமாலா யோகம் அப்படிங்கிறது நம்ம ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கிரகங்களும் 5வது ராசி, 6வது ராசி மற்றும் 7வது ராசி இதில் வரிசலாக அமர்றது. 5ல், 6ல், 7ல் வரிசலாக மற்ற அனைத்து கிரகங்களும் அமரும் பொழுது இந்த சுபமாலா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதை நீங்கள் சந்திர லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஜனனகால லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். இந்த லக்னத்தில் பிறக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா அவர் ஒரு நல்ல மனிதராக இருப்பார், கீர்த்தி உள்ளவளாக இருப்பார், நல்ல ஒரு புகழ் பெற்றவராக இருப்பார், அரசாங்கத்தால் நல்லா மதிக்கப்படக்கூடிய நபராக இருப்பார். அதே போல் மற்றவர்களுக்கு செயலாற்றக்கூடியவராக இருப்பார், பொதுமக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு பணியாற்றக்கூடியவராக இருப்பார். இவரால் 10 பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இவருக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுவே அசுபமாலா யோகம் அப்படின்னா இந்த மொத்த கிரகங்களும் 6, 8, 12 இந்த பாவங்களில் அமர்றாங்க அப்படின்னா அதுதான் அசுபமாலா யோகம். அந்த அசுபமாலா யோகம் இருக்குது அப்படின்னா நிறையா பொய் சொல்லுவார், ஏமாற்றுவார், சண்டை முட்டி விடுறதுல வல்லவராக இருப்பார்,
ஒரு துர்யோகம்னு சொல்கிறது. ஒரு பலன் நல்லபடியாக நடக்கலை அப்படின்னா அந்த நல்லபடியாக நடக்காத பலன் அசுப மாலா யோகத்தின் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லட்சுமி யோகம். லக்ஷ்மி யோகம் வர்றதுக்கு சுக்கிரன் தான் மெயினான ஒரு ஆள். ஏன்னா சுக்கிரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மி தான். அப்போது நம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருக்கணும். அந்த கேந்திரம் திரிகோணம் அப்படிங்கிறது அவர்களுடைய ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த லக்ஷ்மி யோகம் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். லக்ஷ்மின்னு சொல்லும் பொழுதே செல்வ பாக்கியம் நிறைந்த அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த 9ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணம் ஏறக்கூடிய ராசிகள் அவர்களுடைய ஆட்சி வீடு உச்ச வீடாகவே இருந்துச்சு அப்படின்னா இந்த யோகம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல யோகமாக வேலை செய்யும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கௌரி யோகம். இந்த கௌரி யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய நிலை. இதுவும் ஒரு பார்த்திங்கன்னா கஜகேசரி யோகம் மாதிரி தான். சந்திரன் கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ ஆட்சி வீட்டிலையோ அல்லது உச்ச வீட்டிலையோ இருக்கும் பொழுது அந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பகவான் பார்வை செய்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல கௌரி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படுது. இந்த கௌரி யோகம் ஏற்படுது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், சிந்தனை இருக்கும், நல்ல ஒரு ஒழுக்கம் இருக்கும், எந்த வகையிலும் மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்க யோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுமான் யோகம், புஷ்கல யோகம், சுபமாலா யோகம், அசுபமாலா யோகம், லக்ஷ்மி யோகம், கௌரி யோகம், மொத்தம் 6 விதமான யோகங்கள் பார்த்துருக்கோம். அதில் ஒரு யோகம் எழுதுறதுக்கு நான் விட்டுட்டேன், பரவாயில்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகநிலைகள் அமரும் பொழுது இந்த யோகங்கள் ஜாதகத்துக்கு ஏற்படுது. அந்த ஜாதகருக்கு அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த கிரகங்கள் அஸ்தங்க தோஷம் அடையக்கூடாது, திதி சூன்யம் அடையக்கூடாது, பாதகம் ஏற்படக்கூடாது, அதே போல் ராகு கேதுக்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடாது, அசுப பாவங்களிலோ அல்லது அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை பார்வை தொடர்பு எந்த விதத்திலையும் இல்லாத பூரணமான ஒரு சுபத்தன்மை பெற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் நிலைத்த நிலையான ஒரு சிறப்பான பலன்களை வழங்குகிறது. அதனுடைய தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக அந்த பலன்களை ஜாதகரை அடைய செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரியான இன்னும் ஏராளமான யோகங்கள் வீடியோவை அடுத்தடுத்து எனக்கு போடுறதுக்கான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.